நான் தமிழ்நாடு அறக்கட்டளையின் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். இங்கு மேடையில் நம்மிடம் அமர்ந்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை குறிப்பை கூறிவிட்டு அவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்காமல் விடைபெறுவேன். திரு ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்றவர். புலிக்கு பிறந்தது பூனையாக விடாது என்பது உலகறிந்த உண்மை. இவர் கல்லூரியில் பல பேச்சு போட்டிகளிலும் கவிதை போட்டிகளிலும் நாடக போட்டிகளிலும் பல வெற்றி பெற்றவர். இளம் வயதிலேயே 12 வயதிலேயே தனது ஆர்கனைசேஷன் ஸ்கில்லை, அண்ணாவின் பிறந்த நாளை அழகாக நடத்தி வயது மூத்த தலைவர்களை அவர் வியப்பில் ஆக்கினார். தமிழ் நண்பர்களே, இன்று அவர் உங்கள் முன் மேயராக அமர்ந்திருக்கின்றார். பெருமையான ஒரு பொறுப்பான ஒரு பதவி. 45 லட்சம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் உலகிலே அவர் ஒருவர் தான். வேற எந்த மேயருக்கும் 45 லட்சம் கிடையாது. தமிழ் நண்பர்களே, இப்படி முன்னேறிய இளைஞராக இருக்கும் அவர் சிறிய வயதில் பலவிதமான துன்பங்களையும் அடைந்திருக்கின்றார். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்கள் முன் கூற விரும்புகின்றேன். ஜனநாயகத்துக்கு எதிராக அமுல்படுத்தப்பட்ட அவசர சட்டத்தை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் தனது 23வது வயதில் போராடும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் மீசா என்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது 3 மாதமே திருமணமானவர். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்றது. அந்த சமயத்தில் இவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது கடுமையான தாக்குதல்களுக்கு ஆளாகப்பட்டு சிறையில் இவருடன் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிட்டிபாபு அவர்கள் இவர் மேல் விழுந்த ஒவ்வொரு அடிகளையும் அவர் தாங்கி அவர் மரணம் ஏற்க நேரிட்டது. அன்று அந்த சிட்டிபாபு அவர்கள் அந்த அடிகளை தாங்கி மரணம் அடையாமல் இருந்திருந்தால் இன்று நம்மில் இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்க மாட்டார் என்று எண்ணுகிறேன். தமிழகம் ஒரு எதிர்கால பெரிய தலைவரை இழந்திருக்கும். இவ்வளவு பெரிய அராஜகமான தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து அரசியலில் தன்னால் முடிந்த பொது தொண்டுகளை செய்து கொண்டு இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அரசியலில் மட்டுமல்ல மேலும் திரையுலகத்திலும் அவர் பல சாதனைகளை செய்துள்ளார். இன்று பேசிக்கொண்டிருக்கும் போது நான் ஒரு 3 பேர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவரை பார்த்தா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கிறாருன்னு கேட்டாங்க. நான் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவர் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார், மேலும் தொலைக்காட்சி நாடகத்திலும் நடித்திருக்கின்றார். நான் பார்த்த சாரதி அவர்களின் குறிஞ்சி மலரில் நடித்து மிகச்சிறப்பாக நடித்திருக்கின்றார். மேலும் சூர்யா என்ற டிவி சீரியலில் மிக அழகாக நடித்து சென்னை தொலைக்காட்சி நிலையத்திற்கே பெருமை தேடி கொடுத்தவர். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் 2 முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1953ஆம் ஆண்டு மேயர் அவர்களின் தந்தை சிறையில் இருந்தபோது இவர் பிறந்தார். இவர் சிறையில் இருந்தபோது இவருடைய மகன் உதயநிதி பிறந்தார். இன்று தந்தை இங்கு அமெரிக்காவில் நம்முடன் இருக்கும்போது அவருடைய மகன் உதயநிதி ப்ராவிடன்ஸ் காலேஜில் MBA படித்துக்கொண்டு அங்கு நியூ இங்கிலாந்து இருக்கின்றார். இன்று கார்ப்பரேஷனில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த முயற்சியால் 1.5 வருடங்களில் செய்த முயற்சியால் தனியார் துறை பள்ளிக்கூடங்களை விட மிகச் சிறப்பாக கார்ப்பரேஷன் பள்ளிகள் நடந்து வருகின்றன. சென்னையிலிருந்து வருபவர்கள் கூறுகின்றார்கள், தனியார் துறையில் 10,000 20,000 கொடுத்து சேர்ந்தால் கூட 10 ரூபாய் கொடுத்து சேரும் கார்ப்பரேஷன் பள்ளிகளில் தனியார் துறையை விட மிகச் சிறப்பாக எக்யூப்மெண்ட்ஸ், எஜுகேஷனல் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகிருப்பது என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுடன் தெரிந்து கொள்கிறேன். இது நான் சொல்லவில்லை, பத்திரிகைகள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் பல பத்திரிகைகளை படித்தால் மிகச் சிறப்பாக மேயர் அவர்களை எல்லா பத்திரிகைகளும் எழுதி வருகின்றார்கள். இந்த சிங்கார சென்னையை அவர் படைக்க வேண்டும், சென்னை மிகவும் சிறப்பாக இருக்கு என்று எண்ணிக்கொண்டு இரவு பகலாக பாடுபடுகிறார். அவரை உங்களுடன் பேச இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம். அன்புள்ள வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய அரசு உறுப்பினர், அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய தலைவர்,
பேரன்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்களே, தமிழகத்திலிருந்து இந்த இனிய நிகழ்ச்சியில பங்கேற்க வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமரியாதைக்குரிய கவிஞர் மேத்தா அவர்களே, எக்ஸ்னரா அமைப்பினுடைய நிறுவனர், என்னுடைய வளர்ச்சியில மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய நிர்மல் அவர்களே, இவ்வளவு நேரம் சிறப்பான வகையில தன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய திரு கனக சுப்ரத்னம் அவர்களே, மரியாதைக்குரிய திரு பாலா அவர்களே, அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளே மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்புக்குரிய பெரியவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, பேரன்பிற்குரிய தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் என்ற உலக தமிழ் முறையின் துவக்கம் முதல் அமெரிக்காவின் விண்வெளி சாதனைகள் வரை நெடிய வெற்றி பயணம் நடத்தியுள்ள தமிழர்களின் சாதனைக்கு முதலில் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி என்னுடைய சிற்றுரையை நான் துவக்க விரும்புகிறேன். அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளையும் வடக்கு அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தும் இந்த தமிழர் பேரவை கூட்டம் அறக்கட்டளையினுடைய 24வது பொதுக்குழு கூட்டம் மற்றும் இவற்றை ஒட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்போடு தொடர்ந்து நடைபெற வேண்டும். இது ஒவ்வொரு ஆண்டும் இதைவிட இன்னும் சிறப்போடு நடைபெற வேண்டும் என்ற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நான் இந்த இனிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இங்கு நீண்ட நேரம் பேசிட விரும்பவில்லை. காரணம், அதற்கு வாய்ப்பில்லை, சூழ்நிலையும் சரியில்லை. நான் எப்பொழுதுமே அதிகம் பேசுவதை எப்பொழுதுமே தவிர்த்துக் கொள்வது உண்டு. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. அந்த டூவுக்கும் டையுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆர் என்கிற வார்த்தையை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக அண்ட் என்கிற வார்த்தையை இணைத்து டூ அண்டை, செய்து முடித்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்ற ஒரு கொள்கை உறுதியை இளைஞர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நான் சுருக்கமாக அதிகம் பேசாவிட்டாலும் பேச வேண்டிய சிலவற்றை அளவோடு பேசிட விரும்புகிறேன். காரணம், இங்கே அடிக்கடி நாங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிட முடியாது. எனவே அந்த உணர்வோடு சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு மேடையிலே ஒரு பேச்சாளர் நீண்ட நேரம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாராம். அந்த பேச்சை கேட்க வந்திருந்த அந்த கூட்டத்தில் ஒருவர் எழுந்து வேக வேகமாக மேடைக்கரைகளை வந்து நின்று, அது வந்தவர் கையில் ஒரு துப்பாக்கியோடு பேசிக் கொண்டிருந்த அந்த தோழரை பார்த்து நின்று கொண்டிருந்தாராம். அதை பார்த்து அந்த பேச்சாளர் சற்று நடுங்கி போய் பயந்து போய் பேச்சை அப்படியே பாதியிலே நிறுத்தி நின்று கொண்டிருந்த போது அந்த துப்பாக்கியை வைத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழரை அப்புறப்படுத்தினால்தான் நான் தொடர்ந்து பேசுவேன் என்று
அந்த பேச்சாளர் சொன்னபோது அந்த துப்பாக்கி வைத்திருந்த தோழன் சொன்னாராம், தைரியமாக பேசுங்கள், உங்களை ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். உங்களை அழைத்து வந்தவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அவரைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அதுபோல ஒரு நிலைமை திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. எனவே அந்த உணர்வோடு என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நான் காலையிலிருந்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை காணக்கூடிய வாய்ப்பை பெற்று உங்களோடு பெருமைப்படக்கூடிய வகையிலே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நீங்கள் அனைவரும் இங்கு நியாயமான பெருமித உணர்வோடு உயர்ந்து நிற்பது தமிழரின் பெருமையை நிலைநிறுத்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையை எட்டுவதற்கு நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய கடும் முயற்சிகள், செய்து கொண்டிருக்கக்கூடிய தியாகங்கள் சொல்லில் அடக்கிட முடியாது. வள்ளுவர் கூறியது போல, தெய்வத்தால் ஆகாது எனினும் மெய் வருத்தம் கூலி தரும், முயற்சி திருவினையாக்கும், உழைப்பால் உயர்ந்த நீங்கள் பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் நற்றவ வாணினும் மேலாக எண்ணி போற்றும் உணர்வுடைய பேரறிவாளர்கள் என்பதை உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சிகள் விளக்குவதாக அமைந்திருக்கிறது. தமிழர்களின் தனி சிறப்பு விருந்தோம்பும் பண்பு ஆகும். இல்வாழ்க்கை மேற்கொள்வோரின் இனிய கடமைகளில் விருந்து புறத்தல் பண்புதான் இனிய கடமையாக செய்திருக்கிறார்கள். ஓர் இனத்தாரின் உயர்ந்த பண்பாட்டை விளக்குவது அவர்களுடைய விருந்தோன்பும் பண்பே ஆகும் என நமது இலக்கியங்கள் கூறுகின்றன. தனக்கும் தன் கணவனுக்கும் ஊடல் இல்லை என்று தலைவி கூறுகின்றார். ஊடல் உண்டாகமைக்கு அத்தலைவி கூறிய காரணத்தை எண்ணும் போது வியப்பின் எல்லையை அடைகின்றோம். என்னுடைய இல்லத்திலே எப்பொழுதும் மிகுதியான விருந்தினர்கள் தங்கு தடையின்றி தங்கி இருக்கின்றனர். அவர்களை பேணி காப்பதில் என் காலம் கழிந்தது. ஓய்வில்லை, எனவே ஊடல் தோன்றுவதற்கே இடமில்லை என்று கூறுகின்றான். மற்றொரு அகநானூற்று காட்சியில் பார்ப்போம். விருந்தினரை நகை முகத்தாலும் இன்மொழியாலும் மகிழ்வித்தல் வாழ்க்கை துணவியினுடைய கடமையாகும். தலைவி தலைவனிடம் ஊடியிருந்தார். ஊடலை அறிந்த தலைவன் தன் இல்லத்திற்கு ஒருவரை அழைத்து வந்து இல்லத்தில் நுழைந்தான். தலைவி கடமையை கருத்தில் கொண்டாள். விரைந்து எழுந்தால், நகைமுகம் கொண்டால், என்மொழி பூண்டு உடன் வந்தவரை எதிர்கொண்டால், ஊடல் கூடலாயிற்று, அகம் மகிழ்ந்தனர். இவையெல்லாம் சங்க இலக்கியங்கள் தரும் சான்றுகளாகும். தமிழரின் நயத்தக்க நாகரிக பண்பு இன்று அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளையினர் என கழித்த வரவேற்பிலும் உபசரிப்பிலும் மிளர்வது கண்டு நான் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிசிசிபி ஆற்றின் மேற்கு கரையோரம் அமைந்துள்ள இந்த மாநகரத்தில் உங்கள் முன்னர் இன்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெறுகிற போது பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் போன்ற தமிழின தலைவர்களை, தமிழ்மொழி காவலர்களை வரவழைத்து கௌரவித்த அமெரிக்க தமிழர்களின் சீரிய வரலாற்று பாதையை எண்ணி பார்க்காமல் நிச்சயமாக இருக்க முடியாது. வாழ வந்த இடத்திற்கு, பிறந்த பொன்னாட்டிற்கும் கலாச்சார பாலம் அமைத்து இந்த இருபெரும் நாடுகளின் மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்த முயலுவதே தமிழ்நாடு அறக்கட்டளையின் அடிப்படை நோக்கமாக அமைந்திருப்பது உள்ளபடியே பெருமைப்படத்தக்க ஒன்றாகும். எனவே வருங்காலத்தில் அமெரிக்க தமிழர்களின் முயற்சி வெற்றி தாரகையாக இந்த அறக்கட்டளை மாறிட வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக விரைவிலே ஈடேறும் என்று நாங்கள் எல்லாம் உறுதியாக நம்புகிறோம். ஒரு முறை பிரம்மா தோன்றினார். பல நாட்டு பிரமுகர்களும் அவரிடம் சென்று பல கேள்விகளை கேட்டனர். அவற்றில் எல்லா நாட்டினுடைய கேள்வி என்னவென்று கேட்டால், எங்கள் நாடு எப்பொழுது முன்னேறும் என்ற கேள்விதான். முதலே ஒரு நாட்டுக்காரர் போய் பிரம்மாவிடம் கேட்கிறார், எங்கள் நாடு எப்பொழுது முன்னேறும் என்று. பிரம்மா சொன்னார்,
சுமார் 50 ஆண்டு காலம் ஆகலாம் என்றார். இதை கேட்ட அந்த நாட்டுக்காரர் விழுந்து விழுந்து அழுகிறார், கதறுகிறார். காரணம் என்னவென்று கேட்டபோது, 50 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லுகிறீர்கள் எங்கள் நாடு முன்னேற, எனவே அவ்வளவு காலம் நான் இருக்க முடியாதே என்று கதறுகிறார். அடுத்து இரண்டாவது இன்னொரு நாட்டுக்காரர் சென்று பிரம்மாவிடம் கேட்கிறார், எங்கள் நாடு எப்பொழுது முன்னேறும் என்று. உடனே பிரம்மா சொன்னார், சுமார் 25 ஆண்டு காலம் ஆகலாம் என்று சொன்னார். இவரும் அவரை போலவே கேட்டவுடன் விம்மி விம்மி அழுதார். காரணம் என்ன என்று கேட்டபோது, நாடு நல்ல காலமாக முன்னேறக்கூடிய நாடாக மாறுகிற போது என்னுடைய வயது அதிகமான வயதுக்கு போய்விடுமே என்று எண்ணி நான் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னாராம். கடைசியாக இந்திய நாட்டை சார்ந்த ஒருவர் பிரம்மாவிடம் போய் எங்கள் நாடு எப்பொழுது முன்னேறும் என்று கேட்டபோது, அதை கேட்ட பிரம்மா அவரே அழத் தொடங்கினாராம். உடனே அந்த இந்திய நாட்டுக்காரர், நீங்களே அழுதால் எப்படி என்று கேட்டபோது உடனே பிரம்மா சொன்னாராம், நீங்கள் முன்னேறும் போது நானே இருக்க மாட்டேன் என்று சொன்னார். இதை வேடிக்கையாக சொன்னாலும் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நம்முடைய நாடு அடிமையாகத்தான் இருந்தது. ஆனால் இன்று அணுகுண்டு சோதனை நடத்தி உலக அரங்கில் வல்லரசு நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு முன்னேறி வருகின்றது நமது இந்திய நாடு. இதை யாராலும் மறுத்துவிட முடியாது. இந்திய மாநிலத்திலேயே கார் தயாரிப்பில் அதிக கார்களை தயாரித்து முதலிடம் வகித்துக் கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் தமிழ்நாடு தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் தற்போது ஆரவாரமற்ற, ஆனால் அதே நேரத்தில் வலுவான ஒரு பொருளாதார புரட்சி நடந்து வருகிறது. தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கடந்த 2 வருடங்களில் 59 பெரும் தொழிற்சாலைகளை ரூபாய் 5328 கோடி முதலீட்டில் நிலைநிறுத்தி இன்றைக்கு வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். பெரும் சாலைகள் அமைத்தல், நீர்நிலைகளை மேம்பாடு செய்தல், கூவம் சீரமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்யும் திட்டங்களில் இன்று பல மேல்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்க முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடியாக வரலாற்று சிறப்பு பெற்ற தமிழர் சமுதாயம் சமூக பொருளாதார துறையிலும் உலகத்து நாடுகளோடு ஒப்பிடும் அளவில் முன்னேற்றம் காண டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அரசு அரும்பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க தமிழர்களின் ஈடுபாடு இந்த முயற்சிகளில் அதிக அளவில் எதிர்நோக்கப்படுகிறது. தொழில்நுட்ப ஆலோசனைகளை மற்றும் தொழில் நுணுக்க பரிவர்த்தனைகளை, பெருமளவில் முதலீடு மற்றும் கூட்டு தொழில் முயற்சிகள் ஆகியவை தற்போதைய அரசு முயற்சிகளுக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைந்திட முடியும். அயல்நாட்டு முதலீடுகளுக்கும் தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளவும் மிகவும் எளிதான மாநிலமாக இன்று நம்முடைய தமிழ்நாடு உலக வணிக அரங்குகளில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு தெரிந்த செய்தியாகத்தான் இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். தாய் தமிழ்நாட்டிற்கு உதவிட வேண்டும் என்ற ஆவலாக இருக்கக்கூடிய உங்களுடைய உணர்வுகளுக்கு இன்று தமிழகம் நல்லதொரு வாய்ப்பாக அமையும் என்பதில் நிச்சயம் ஐயமில்லை. அது மாத்திரமல்ல, சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு நான் ஒரு மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். இங்கே கூட மாநகர தந்தை என்றெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். ஆக நான் பொறுப்பை ஏற்ற நேரத்தில் மாநகரத்து மக்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொன்னேன், அந்த பொறுப்பிற்கு வேண்டுமானால் அந்த பெயரை மாநகர தந்தை என்ற பெயரை நான் பயன்படுத்திக் கொள்ள தயார். ஆனால் ஆற்ற இருக்கக்கூடிய பணிகளை பொறுத்தவரையில் நான் மாநகர தந்தையாக அல்ல, மாநகரத்தினுடைய தொண்டனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்ற சூழலை மேற்கொண்டு தான் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, சென்னை மாநகரத்தில் ஒரு 1/4 நூற்றாண்டிற்கு பிறகு மாநகராட்சியுடைய தேர்தல் நடந்தது. எனவே
புள்ளி விவரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 23 ஆண்டு கால இடைவெளிக்கு பின் தான் சென்னை மாநகரத்திலே மாநகராட்சியினுடைய தேர்தல், அதுவும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அந்த தேர்தல் நடைபெற்றது. ஆக இங்கே நம்முடைய திரு ராஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 29 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மாநகரம். அவர் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை சொன்னார். ஆனால் வாக்காளர்களை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 29 லட்சம் வாக்காளர்களை கொண்ட அந்த மாநகரனுடைய, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் பொறுப்பேற்றதை எண்ணி நான் இன்றைக்கும் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஆக அந்த பெருமை எனக்கு கிடைத்ததற்காக அப்படி அந்த பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் நிர்வாக அமைப்பை நெறிமுறைப்படுத்த நிலைக்குழுக்கள், அதேபோல் தொடர்ந்து வார்டு குழுக்கள் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த அமைப்புகள் இன்றைக்கு திறன்பட இயங்க அதிக அதிகாரங்களை பரவலாக்கியதில் நம்முடைய சென்னை மாநகரம் முதலிடத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீண்ட நாட்களாக செயல்படாமல் இருந்த காரணத்தால் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது. நகரை தூய்மைப்படுத்துதல், வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள், கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல், நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஆகிய துறைகளில் மிக அதிகம் கவனம் செலுத்தி நகரை பராமரிப்பதில் ஒரு திருப்பு முனையை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆயினும் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். மக்களுடைய எதிர்பார்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. நான் இங்கே ஒரு விளக்கத்தை குறிப்பிட விரும்புகிறேன். முன்பெல்லாம் மேயர் என்று சொன்னால், சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் மேயர் என்று சொன்னால் ஓராண்டு காலம்தான் அதனுடைய பதவி காலம். அதுவும் மேயரை யார் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கவுன்சிலர்களால், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களால் ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை மேயர் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த ஓராண்டு காலம் மேயருடைய பணி எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொறுப்பேற்றதற்கு பிறகு 2 வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, அல்லது பாராட்டு விழாக்களுக்கு செல்வது, அல்லது திறப்பு விழா நிகழ்ச்சிகளுக்கு செல்வது, அல்லது விருந்துக்கு செல்வது, அதையும் தாண்டி சில மாநிலங்களுக்கு சென்று விட்டு வருவது, அதையும் தாண்டி சில வெளிநாட்டிற்கு போய்விட்டு வருவது. அத்தோடு ஓராண்டு காலம் பதவி முடிந்துவிடும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, 5 ஆண்டு காலம். அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஆகவே அடிப்படை பிரச்சனைகளை குறித்தவரையில் மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மேயரைத்தான் தேடி வருகிறார்கள். நகராட்சியை, மாநகராட்சியை இன்றைக்கு தேடி வரக்கூடிய நிலை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் இங்கே ஒன்று குறிப்பிட விரும்புவது, நான் மேயராக பொறுப்பேற்றவுடன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து பொதுமக்களை சந்திப்பது, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது என்ற அந்த முறையை வகுத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்களை சந்திக்க தொடங்கினேன். தொடங்கிய போது மக்களை ஒவ்வொரு வாரம் நான் சந்தித்த தொகை எவ்வளவு என்று கேட்டால், ஒவ்வொரு வாரமும் 2000 அல்லது 3000 பேர். காலையிலே தொடங்கினால் மாலை வரையிலே, ஏன் சில நேரங்களில் இரவு வரையிலே கூட மக்களுடைய பிரச்சனை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக இந்த 2 ஆண்டு காலத்தில் அது எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு 100 அல்லது 150 பேர் தான் இன்றைக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து எங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக குறைந்திருக்கிறது. இன்னும் குறைய வேண்டும் என்று நாங்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு எங்களை தேடி வரக்கூடிய நிலை. இங்கே நான் ஒரு வேடிக்கையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு செவ்வாய்க்கிழமை உட்கார்ந்த மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது, திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஒரு தோழர் வந்தார். ஒரு மனுவை கொண்டு வந்து என் கையிலே கொடுத்தார். நான் சொன்னேன், நான் சென்னை மாநகரத்திற்கு மேயர், திருநெல்வேலிக்கு ஏற்கனவே ஒரு மேயர் இருக்கிறார், அவரை போய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, இந்த பிரச்சனை உங்களால் தான் தீர்க்க முடியும், அதனால் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சரி என்று அவருடைய மனுவை வாங்கி நான் பிரித்து படித்து பார்த்தேன். அதில் ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை தெரியுமா? நான் இந்த மாதம் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கிறேன், அந்த பரிசு எனக்கு விட வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்யும். இது கோரிக்கை. நான் ஏதோ நகைச்சுவைக்காகவோ வேடிக்கைக்காகவோ சொல்லுகிறேன் கூட தயவு செய்து கருதி விடக்கூடாது. மக்களிடத்தில் அந்த அளவுக்கு இன்றைக்கு எதிர்பார்ப்பு இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, சென்னை மாநகரத்தினுடைய மேயர் என்ற அந்த முறையிலே அடித்தளத்து வாழ் ஏழை மக்களுக்கு என்று நல்ல பெருந்திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். இன்று சென்னை நகரில் 350 மாநகராட்சி பள்ளிகளில் 1.5 லட்சம்
1.50 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இவர்கள் அனைவரும் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள். ஆக பொருளாதாரத்தின் பின்தங்கிய அந்த குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்திட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு பள்ளிகளை பொறுத்தவரையில், கல்வியை பொறுத்தவரையில் பல்வேறு திட்டங்களை மாநகராட்சியின் சார்பிலே இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை மாற்றிட இன்று மாநகராட்சி பள்ளிகளில் கூட நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்கேஜி யூகேஜி கிண்டர் கார்டன் என்று சொல்லுகிறோமே, அந்த எல்கேஜி யூகேஜி என்ற வகுப்பை கூட நாங்கள் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆக எல்கேஜி யூகேஜியிலே ஒரு குழந்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் 25,000 50,000 ரூபாய் என்றெல்லாம் நன்கொடை தந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் வருடத்திற்கு 10 ரூபாய் தந்தாலே போதும் என்று சொல்லி மாநகராட்சியிலே இன்றைக்கு எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் துவக்கப்பட்டு 3,473 மழலையர்கள் இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இது ஒரு புது முயற்சி. இந்த குழந்தைகளுக்கு சீருடை, புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள் மற்றும் மனங்கவர் வகுப்பறை அமைப்பு ஆகியவற்றை அமைத்துக் கொடுப்பது எங்களுடைய மாநகராட்சியுடைய கடமையாக இருக்கிறது. ஏழை மக்களுடைய கல்வி கற்பதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தை ஏற்படுத்திய முயற்சி மேலும் பெருகி வளர கல்வியில் சிறந்த நம் அமெரிக்க தமிழ் மக்களின் உணர்ச்சி உருவான ஈடுபாடும் நிதி உதவியும் வரவேற்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மாநகராட்சி பள்ளிகளில் கடந்த 2 வருடங்களில் கம்ப்யூட்டரை புகுத்தும் முயற்சி துவக்கப்பட்டு அது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறுதி தேர்வுகளில் மாநகராட்சி மாணவ மாணவியர் தனியார் பள்ளிகளுடன் ஒப்பிடத்தக்கக்கூடிய அளவிற்கு அதிக அளவிலே இன்றைக்கு தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முதன்முறையாக மாநகராட்சி பள்ளிகளில் அறிவியல் பூங்காக்களை ஏற்படுத்தும் திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜ் பெயரில் அறக்கட்டளை போன்ற 200க்கும் மேற்பட்ட உதவி திட்டங்களை செயலாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளை ஏழை குழந்தைகளுக்கெனவே செயல்பட்டு வரும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளை தத்தெடுத்துக் கொண்டு 2 வருடங்களுக்கான முனைப்பான முன்னேற்ற திட்டத்தை மேற்கொள்ள முன்வந்தால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று நாங்களே நடத்தி தந்திட தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் பணியே மகேசன் பணி என்ற அடிப்படையில் சென்னை மாநகராட்சி 64 மருந்தகங்களையும் 93 தாய்சேய் நல நிலையங்களையும் நடத்தி வருகிறது. தினமும் சுமார் 11,000 ஏழை மக்கள் இதனால் பயன்பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு பகுப்பாய்வு கூடமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றொரு பகுப்பாய்வு கூடத்தை விரைவில் நிறைவிடவும் மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. இந்த மாபெரும் பணியில் இலவச மருந்துகள் கொடுத்தல், உயிர்காக்கும் விலை உயர்ந்த மருந்துகளை அனுப்பி வைத்தல் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள அறிவியல் நுட்ப உபகரணங்களை அளித்தல் போன்ற முயற்சிகளை அமெரிக்க தமிழர்கள் மேற்கொண்டால் சென்னை வாழ் ஏழை மக்கள் பெரும் பயனடைவார்கள். இதற்காக சென்னை மாநகராட்சியும் அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளையும் ஒன்று சேர்ந்து ஒரு மருத்துவ அமைப்பையும் ஏற்படுத்துவது ஏற்புடையதாக அமையும் என்று நான் இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை நகரில் முக்கிய நல்வாழ்வு பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காலரா ஒழிப்பு, மலேரியா கொசு தடுப்பு, காசநோய் தடுப்பு மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஆகிய துறைகளில் இந்த அமைப்பு பெரும் பங்கேற்க வாய்ப்புள்ளது. இதுபோன்ற நகர நிர்வாகத்தில் அனுபவம் பெற்றோரை கொண்டு சென்னை மாநகரத்திற்கென நீண்ட கால தொலைநோக்கோடு ஒரு பெருந்திட்டத்தை மாஸ்டர் பிளான் உருவாக்கிட நம்முடைய அமெரிக்க தமிழர் அமைப்புகள் தனி முயற்சிகள் மேற்கொண்டு இதனை ஒரு முன்மாதிரி திட்ட வடிவமாக சென்னை நகருக்கு வழங்கினால் அது சிறப்புடைய வாய்ப்புள்ளதாக இருக்கும் என நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குருஷேவ் அவர்கள் ரஷ்ய நாட்டினுடைய அதிபராக இருந்தபோது நம்முடைய இந்திய நாட்டிற்கு வருகை தந்தாராம். அப்பொழுது பிரதமர் நேரு அவர்கள் குருஷேவ் அவர்களை காரில் அழைத்துக் கொண்டு
நம்முடைய இந்திய நாட்டு பல பகுதிகளை சுற்றி கொண்டு போய் காண்பித்தாராம். அப்படி சுற்றி காட்டிக் கொண்டிருந்த போது பொது இடங்களில் பல இடங்களில் பொதுமக்கள் சிறுநீர் கழிப்பதை பார்த்த குருஷேவ் அவர்கள் பிரதமர் நேரு அவர்களிடம் மொழி பிரதமர் நேரு அவர்களை பார்த்தவுடன் முகத்தை சுழித்துக் கொண்டு, இது என்ன பொது இடங்களில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நேரு அவர்களை பார்த்து குருஷேவ் கேட்டாராம். அது அடுத்து இன்னொரு முறை பிரதமர் நேரு அவர்கள் ரஷ்ய நாடு சென்றிருந்தாராம். அப்படி ரஷ்ய நாடு சென்றிருந்த போது குருஷேவ் அவர்களை எப்படியாவது மடக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவரோடு ரஷ்ய நாட்டிலே ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி சுற்றி காண்பித்துக் கொண்டிருந்தார்களாம். ஹெலிகாப்டரில் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு இடத்திலே ஒருவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தாராம். உடனே நேரு அவர்கள் குருஷேவை பார்த்து, என்ன எங்கள் நாட்டை பற்றி கேட்டீர்களே, உங்கள் நாட்டிலும் இப்படித்தானா என்று கேட்டபோது உடனே குருஷேவ் அவர்கள் ஹெலிகாப்டரை கீழே இறக்கி அந்த சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தவரை கூப்பிட்டு, நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் இந்திய நாட்டினுடைய தூதுவர் என்று சொன்னார். ஆக குடிசை பகுதிகள் நிறைந்த சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னையாக்க மாற்றுவோம் என்ற சூழலித்த எங்களுக்கு இந்த கதை அடிக்கடி எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இங்கே காலையிலே நம்முடைய எக்ஸ்னோர் அமைப்பினுடைய நிறுவனர் உரையாற்றுகிற போது, நிர்மல் அவர்கள் உரையாற்றுகிற போது எடுத்து சொன்னார், ஏதோ மாநகராட்சியால் மாத்திரமே பல மாற்றங்களை செய்திட முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை. அரசு என்னதான் திட்டங்களை தீட்டி அதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த திட்டங்களை நிறைவேற்றிட முடியும் என்பது என்று எண்ணி எங்களையே நாங்கள் ஏமாற்றிக் கொள்ள தயாராக இல்லை. எக்ஸ்னோரா போன்ற அமைப்புகள் இதற்கு துணையாக இருந்து பொதுமக்கள் தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டால்தான் உள்ளபடியே சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னையாக மாற்றிட முடியும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. நான் இன்னும் இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாளைய தினம் நம்முடைய அறக்கட்டளையின் சார்பிலே நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு கூட ஒரு விருது வழங்க இருக்கிறோம். அதை உங்கள் கையால் தான் வழங்க வேண்டும் என்று நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் என்னிடத்திலே முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நிர்மல் அவர்கள் கூட பேசுகிறது எடுத்து சொன்னார். எக்ஸ்னோர் அமைப்பை முதலாக துவக்கிய நேரத்தில் நம்முடைய மேயர் அவர்கள் தான் அன்றைக்கு மேயர் என்ற அந்த பொறுப்பில் இல்லாத அந்த நேரத்திலே அதிலே கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் என்று பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நிர்மல் அவர்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நாளைய தினம் அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆக அந்த வாய்ப்பை பெறுகிற போது நான் உள்ளபடி எண்ணி பார்ப்பதெல்லாம், இன்றைக்கு நான் என்னதான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லது மாநகரத்தினுடைய மேயராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை பெற்றிருந்தாலும், ஆக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், பொது காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு என்னுடைய உள்ளத்திலே இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், எக்ஸ்னோரா போன்ற ஒரு அமைப்பின் மூலம்தான் நான் அந்த உணர்வை பெற்றேன் என்று அந்த உண்மையை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அப்படிப்பட்ட அந்த உணர்வை பெற்றிருக்கக்கூடிய நான் இன்றைக்கு அவருக்கு விருது வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றதற்கு, அந்த வாய்ப்பை தந்த இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் நான் இந்த நேரத்திலே முன்கூட்டியே என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். அதே போல இங்கே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புவது, மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த முதலமைச்சர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருந்த போது மதுரையிலே உலக தமிழ் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நேரத்தில் அதில் கண்காட்சி, எக்ஸிபிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்காட்சி போன்ற பல்வேறு பிரிவுகளை, அமைப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்படி ஏற்படுத்தியிருந்த அந்த அமைப்பிலே ஒரு பிரிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடற்கரை மணற்பரப்பிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்டுகளை எல்லாம் பிடித்து வந்து ஒரு கண்காட்சி அமைப்பாக வைத்திருந்தார்கள். அப்படி வைத்திருந்த நேரத்தில் ஒவ்வொரு கண்ணாடி ஜாடியிலே ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நண்டையும் போட்டு வைத்து அதை ஒரு கண்ணாடி மூடி போட்டு மூடி அந்த ஜாடியின் மேலே அந்த மாநிலத்தின் பெயரை எழுதி ஒட்டியிருந்தார்கள். உத்தரப்பிரதேசம், மராட்டிய மாநிலம், புதுவை, கர்நாடகம், கேரளம் என்று வரிசையாக, கடைசியாக தமிழ்நாட்டினுடைய நண்டு. அதை சுற்றி பார்ப்பதற்கு, அதை வேடிக்கை பார்ப்பதற்கு, அந்த கண்காட்சியை வேடிக்கை பார்ப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சில தூதுவர்கள், அறிஞர்கள்
பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த நண்டினுடைய கண்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு கண்ணாடி ஜாடியும் மூடி வைத்திருக்கிறார்களே, என்ன காரணம் என்று அங்கே நிற்கக்கூடிய கைடு இடத்திலே ஒருவர் கேட்கிறார். அந்த கைடு விளக்கம் சொன்னார். மூடாமல் அதை விட்டுவிட்டால் உள்ளே இருக்கும் நண்டு வெளியிலே போய்விடும், மேலே ஏறி போய்விடும், அதனால தான் மூடி வைத்திருக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். சரி, இதையெல்லாம் மூடி வைத்திருக்கிறீர்கள், ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கண்ணாடி ஜாடியை மாத்திரம் மூடாமல் வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த கைடு சொன்னார், இது தமிழ்நாட்டினுடைய நண்டு, மூட வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ் மண்ணில் தவழ்ந்த நண்டு, மூட வேண்டிய அவசியம் இல்லை. புரியவில்லை அவருக்கு. இல்லை இல்லை, இதற்கு சரியான விளக்கத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டபோது, ஒரு நண்டு ஏதாவது தவறி போய் மேலே வர முயற்சித்தால் கீழ் இருக்கக்கூடிய நண்டு காலை பிடித்து இழுத்து விடும், எனவே மூட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். இதை நான் சொல்லுகிற போது நீங்கள் எல்லாம் சிரித்தீர்கள். இதை நான் ஒரு புத்தகத்திலே படித்த போது நானும் சிரித்தேன். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு நம்முடைய உணர்வை, நம்முடைய கலாச்சாரத்தை எவ்வளவு கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஒரு விமர்சன பொருளாக்கி அதை எழுதி இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற நேரத்தில் நாம் எல்லாம் வேதனைப்படுகிறோம். இதாகவே தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது ஒரு நகைச்சுவையாகவே போகட்டும். தமிழனின் உண்மை நிலை என்ற உலகளவில் விரிந்து பறந்து வளர்ந்து வருகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் தீர்க்க தரிசனமான கனவு இன்று வாழும் உண்மையாக மாறிவிட்ட நிலையில் தமிழர்கள் தரணியில் தமக்கென ஒரு அடையாளத்தை, முத்திரையை பதிக்க வேண்டியது என்ற காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். இங்கே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் இதற்கான ஒரு வெளிப்பாடு என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. தமிழ் வாழ வேண்டும், தமிழர் வளர வேண்டும். 500 அமெரிக்க தமிழ் குடும்பங்கள் மட்டுமே தற்போது ஒன்று சேர்ந்து அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளை மூலம் 200க்கு மேற்பட்ட தமிழர் நல்வாழ்வு திட்டங்களை செயலாக்கி பெருமை பெறும் இந்த நேரத்தில் இந்த அமெரிக்க நாட்டில் உள்ள 30,000ற்கு மேற்பட்ட அனைத்து தமிழ் குடும்பங்களும் ஒன்று கூடி அணிதிரண்டால் உலக தமிழ் சமுதாயமே பயன்பெறும், பெருமை பெறும் என்று நான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழர் ஒன்றிணைப்புக்கு என்னாலும் ஏதாவது பணியாற்ற முடிந்தால் கட்டளையிடுங்கள், செயல்பட காத்திருக்கிறேன். உங்களோடு ஒன்றி இணைந்து பணியாற்ற நானும் காத்திருக்கிறேன் என்ற அந்த உறுதிமொழியை இந்த நேரத்திலே நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத் தமிழர் ஒன்றிணைப்புக்கு அமெரிக்க தமிழ்நாடு அறக்கட்டளை மூல காரணமாக முன்னோடியாக விளங்க வேண்டும் என்ற அசையாத நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் இத்தருணத்தில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு புத்தகத்தில் வெளிவந்த ஒரு வேடிக்கையான கதை. ஒரு விமானத்தில் பல நாட்டுக்காரர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிற போது விமானம் மேலே பறந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று அந்த விமானத்திலே எடை கூடி விடுகிறது. எடை கூடிவிட்ட காரணத்தால் எடையை குறைத்தால் தான் அந்த விமானத்தை உடனடியாக காப்பாற்றிட முடியும். அதற்காக விமானத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த பைலட், விமான ஓட்டி, யாராவது ஒரு 3 பேர் தங்களை தியாகம் செய்து கொண்டு கீழே குதிக்க வேண்டும். அப்படி குதித்தால்தான் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரயாணிகளை நான் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறான். உடனே யார் இந்த 3 பேர் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. உடனே அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒருவர், நான் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி விமானத்திற்கு கதவு கரிகளை வந்து கீழே குதிக்க போகிற நேரத்தில், என்னுடைய அமெரிக்க நாடு வாழ்க, என்னுடைய அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி கென்னடி வாழ்க என்று சொல்லிக்கொண்டு கீழே குதிக்கிறார். இதை பார்த்த ரஷ்ய நாட்டுக்காரர் வேகமாக வந்து, நானும் இந்த தியாகத்தை செய்கிறேன், ரஷ்ய நாடு வாழ்க, குருஷே வாழ்க என்று சொல்லி அவரும் கீழே குதித்து தியாகம் செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த இந்திய நாட்டுக்காரர், தியாகம் என்ன அமெரிக்க ரஷ்ய நாடுதான் செய்ய முடியுமா, இந்திய நாடும் செய்ய தயார் என்று சொல்லி கதவு கரையில் நின்று கொண்டு, இந்திய நாடு வாழ்க, இந்திய நாட்டினுடைய பிரதமர் நேரு வாழ்க, இந்திய நாட்டு மக்கள் வாழ்க என்று சொல்லி அருகில் நின்று கொண்டிருக்கிறவனை பிடித்து கீழே தள்ளிவிடுகிறார். ஆகவே இது ஏதோ நான் வேடிக்கைக்காக சொல்லுகிறேன் என்று தயவு செய்து யாரும் கருதிவிடக்கூடாது. இன்று
இந்திய நாட்டை காக்கும் பணிகளே நம்முடைய இந்தியர்கள் உலகெங்கும் பரவி உழைப்பால் உயர்ந்து நிற்கிறார்கள். மருத்துவ வல்லுநர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, அறிவியல் அறிஞர்களாக, தொழில்துறை மேதைகளாக உலகெங்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சிங்கப்பூர் மலேசியா நாட்டினுடைய சுற்றுப்பயணத்திற்கு சென்றிருந்த போது மலேசியாவில் தங்கியிருந்த அறிஞர் அண்ணாவிடத்திலே பத்திரிகை நிருபர்களாம் சென்று ஒரு கேள்வி கேட்டார்களாம். நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறீர்கள், அப்போ மலேசியாவுக்கு வந்திருக்கிறீர்கள், எனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அண்ணா சிரித்துக் கொண்டே சொன்னாராம், வெளிநாட்டில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா சொன்னதாக பத்திரிகைகளில் நானே படித்திருக்கிறேன். எனவே அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட அடிப்படையில் இன்றைக்கு தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உணர்வை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று கேட்டால் இன்றைக்கு படிப்படியாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள், தாழ்ந்த தமிழகமே தலை நிமிர்ந்து நில் என்று தமிழகத்தை அன்றைக்கே தட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இன்று அமெரிக்காவில் தமிழர்கள் வாழ்ந்து சிறப்படுகிறார்கள் என்றே கூற வேண்டும். உலக தமிழ் சமுதாயத்திற்கு விடிவில்லை என நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டே தாய் தமிழ்நாட்டின் மீது நீங்கள் கொண்டுள்ள பற்றும் பாசமும், அங்கு நடக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் என்னை பெருமகிழ்வு கொள்ள வைக்கிறது. உலகத்தின் பல பாகங்களில் ஆதிகால மக்கள் குகைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்த போது கூட நாகரிகம் கொண்டு காப்பியம் கண்டது நம்முடைய தமிழ் சமுதாயம். குடவோலை முறை, எண்பராயிரம், ஐம்பெரும் குழு என்று மன்னர் ஆட்சியிலும் மக்களாட்சி முறையில் முன்னோடியாக விளங்கியது தமிழர் ஆட்சி முறை. அரசியலுக்கென தனியொரு இலக்கணம் வகுத்தார் வள்ளுவர் பெருந்தகை. விரிவான இலக்கணம் வகுக்கப்பட்ட மொழி என்ற பெருமை பெற்ற தமிழ் அந்நியர் பலர் வருகையை சந்தித்த பின்பும் அழியாமல் உருக்குலையாமல் புத்துளையோடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார், தமிழெங்கள் வாழ்வுக்கு தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க ஊனமுற்ற தீ, தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அது மாத்திரமல்ல, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கூட தமிழை பற்றி பல நேரங்களில் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமிழ் புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பணியே, கனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்பத விளக்கே என்றெல்லாம் நம்முடைய தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது. ஆகவேதான் அப்படிப்பட்ட அந்த தமிழை, அந்த தமிழ் உணர்வோடு, தமிழ் சமுதாயம் என்ற அந்த உணர்வோடு நாம் பேணி பாதுகாத்திட இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டமைப்பினுடைய இந்த 24ஆம் ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சிகளை உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவரும் சபதமாக ஏற்றிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன் என்று சங்கே முழங்கு, இங்குள்ள தமிழர் மற்றும் உலகிலுள்ள தமிழரெல்லாம் ஒன்று கூடி இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று வீறு கொண்டு எழுந்து புதியதொரு தமிழுலகம் செய்வோம், வெல்வோம், நாளை தமிழருக்கு என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை சென்னை மாநகரத்தினுடைய தந்தையாக நான் வந்திருந்தாலும் அடுத்த ஆண்டு கால் நூற்றாண்டை கடந்து 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட இருக்கக்கூடிய இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகிற போது இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு மாநகர தந்தை வந்திருந்தாலும் அடுத்த வெள்ளி விழா ஆண்டிலே மாநகரத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களே பங்கேற்கக்கூடிய அந்த வாய்ப்பை நிச்சயமாக பெறுவீர்கள். அதற்கு இந்த அறக்கட்டளையுடைய அமைப்பிற்கு துணை நிற்க காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.